அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி தென்காசியில் வந்து போலீஸ் காவலர் தேர்வில் வந்து முறைகேடு நடந்திருக்கு. 3 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தென்காசி மாவட்டம் இளஞ்சி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய பாரத் மாண்டிச்சேரி என்ற பள்ளியில் 2ஆம் நிலை காவலர்கள் 3650 காலி பணியிடங்களுக்கான 665 காலி பணியிடங்களுக்கான தேர்வு 2 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு போஸ்ட்டுக்கு 66 பேர் எழுதுகிறாங்க. இதுக்கப்புறம் உடல் தகுதி தேர்வு இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான ஒன்று. இதை கண்டுபிடித்த தென்காசி மாவட்ட காவல்துறைக்கு முதல்ல மிகப்பெரிய ஒரு சல்யூட். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இது தடுக்கப்பட வேண்டும், இது ஒழிக்கப்பட வேண்டும். 2 பேர் வந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. கொஸ்டினை ஃபோட்டோ எடுத்து அவங்க பெண் தோழி ஒருத்தங்க சிவகிரியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அனுப்பி ஆன்சரை பார்த்து எழுதியிருக்கிறதா விசாரிக்கப்பட்டு அந்த இன்விஜிலேட்டர் அதை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. குற்றாலம் காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ என்னென்னா, இந்த ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அங்கே வந்து பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா? அப்போ அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரி யார்? இப்போ தான் இந்த 3 பேரும் இப்போ பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எத்தனை முறை நடந்திருக்குது? ஒருத்தர் ஃபோன் எடுத்துகிட்டு வராருன்னா அங்கே செக் பண்ணவங்க வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சு உள்ளே அனுப்பியிருக்கிறாங்க. செக் பண்ண இடத்துல இருந்த அதிகாரி யார்? அங்கே இருந்த போலீஸ் யார்? அங்கே இருந்த இன்விஜிலேட்டர் யார்? என்ன பாதுகாப்பு குறைபாடு அங்கே இருந்திருக்கு? யார் யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்குது? நீங்கள் ஒரு நிமிஷம் நேரத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு 2000 பேர் 3000 பேர் இருக்காங்கன்னா ஒரு செகண்டில் அனுப்பிடலாம். கொஸ்டினை டெலிகிராமில் அனுப்பிடலாம். அப்போ எத்தனை பேருக்கு பரவி இருக்குது? வினாத்தாளுக்கு வந்து எத்தனை பேருக்கு ஆன்சர் வந்திருக்குது? வெளியிலேருந்து வேறு யாருக்கு ஹெல்ப் பண்ணாங்க? இந்த 3 பேர் மட்டும்தானா? நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸாமினேஷன் போலீஸாக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஒரு டெலிகிராம் குரூப்பில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் பேர்லாம் இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் குரூப்பில் நிறைய இருக்குது. டெலிகிராம் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஃபோட்டோ எடுத்து ஒரு பட்டை தட்டினா எல்லாருக்குமே பரவும். அதில் எத்தனை பேர் உள்ளே இருந்து ஆன்சர் சீட்டை ஆன்சர் எழுதி வாங்கி உள்ளே உட்காந்து எழுதினாங்க? எத்தனை பேர் வெளியிலேருந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? இது வந்து ஒரு நெட்வொர்க்காக இருக்குதா? இது புதுசாக நடக்குதா? இதற்கு முன்னாடி வந்து இதில் வந்து தொடர்பு இருக்கா? ஏன்னா இதற்கு முன்னாடி இது போன்ற நடந்திருக்குதா அப்படின்னு ஆராய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து பணியில் இருக்கக்கூடிய காவலர்களோ இல்லைனா இன்விஜிலேட்டர்ஸோ அவங்கள அனுமதி இல்லாமல் செல்ஃபோனை உள்ளே கொண்டு போயிருக்க முடியாது. ஸோ அந்த கோணத்தில் வந்து காவல்துறையினர் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. தென்காசி மாவட்ட காவல்துறைக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னவென்றால், இதில் தொடர்புடைய அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய விருப்பம். ஏன்னா கஷ்டப்பட்டு மாணவர்கள் படிச்சிருக்கிறாங்க. இது வந்து எக்ஸாமினேஷன் அடுத்து ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது, உடல் தகுதி தேர்வு இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு அவ்வளவு காம்படிஷன் இருக்கும். அப்போ இது போன்ற முறைகேடுகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் உள்ளன. ஒவ்வொரு தேர்வும் முறைகேடு அப்படிங்கும் பொழுது இது முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பாக தமிழக அரசாங்கம் தெரிஞ்சு போச்சு, வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறாங்க, ஆன்சரை பார்த்து எழுதியிருக்காங்க.